2. இன்றைக்கி நம்ம மலேசியா vlogோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அக்வாரியம் போயிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான். அக்வாரியம்லேருந்து வெளியே வந்தோடனே வாக் பண்ணி நம்ம பெட்ரோனஸ் ட்வின் டவர் போகணும், ஒரு 9 minutes ஆஃப் வாக்கு. பட் அதுக்கு இடையிலே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி கேஎல்சிசி பார்க்குன்னு இருந்தது. இதை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்த்தோன்னே ஃபைசன் பார்க்னாலே ஃபைசனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடகடன் உள்ளே போய் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி ஃபைசனுக்காக ஒரு 15 minutes ஒரு 20 minutes வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே பெட்ரோனஸ் ட்வின் டவர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருந்தோம். பட் ஃபைசன் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வாட்டர் பார்க் இருந்தது. இங்கே நிறைய கிட்ஸ் வந்து குளிச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது. ஃபைசனுக்கு வந்து தண்ணியை பார்த்தா சொல்லவே வேணாம், உடனே போய் குளிச்சு ப்ளே பண்ணிடுவான். பட் இங்கே நான் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எந்த ஒரு பிளானுமே இல்லை தண்ணியில் குளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. பட் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இதை பார்த்தோன்னா உனக்கு இன்னும் எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, ஓகே நம்ம இங்கே ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சரி கொஞ்ச நேரம் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வைக்கலான்னு சொல்லி அண்ட் தென் ஒரு 20 minutesக்கு மேலே ஃபைசன் அங்கே ப்ளே பண்ணிட்டான், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாரு. அண்ட் தென் கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு அவனை கூட்டிகிட்டு அவனை ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக அவனை ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் அங்கேருந்து இப்போ மறுபடியும் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா பெட்ரோனஸ் ட்வின் டவர் தான் போகிறோம். பார்க்லேருந்தே நமக்கு வந்து வழி இருக்குது. ஸோ போகும்போது இது எங்களுக்கு தெரியல, நல்லது தான், போகும்போது தெரிஞ்சு தான் ஃபைசன் அப்போயே வந்து ப்ளே பண்ண வந்திருப்பார். அண்ட் தென் ரிட்டன் வரும்போது இந்த பார்க் வழியாகவே வந்து ட்வின் டவர் இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அங்கே நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பார்க்கில் இருக்கும்போதே அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது, லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போது லைட்ஸ் வந்து போட்டாங்க ஒரு 7 o'clock போல், இன்னுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த பால்கனிலேருந்து பார்ப்போம் தெரியும், பட் இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது அந்த லைட் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அது உள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு மாலும் இருக்குது. ஸோ அந்த மால் வழியாக தான் உள்ளே போயிட்டு நம்ம அடுத்த எண்டுக்கு போகலாம், இல்லை மாலில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெருசாக மாலில் ஷாப்ஸ் பார்க்கலாம் எங்களுக்கு டைம் இல்லை, சும்மா அங்கே மால் வந்து ஒரு 20 minutes மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த வழியாக தான் வந்து உள்ளே போனோம், திரும்ப வரும்போது பேக் சைடு வழியாக வந்தோம் ட்வின் டவர் பார்க் வழியாக. ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்தாச்சு. இங்கேருந்து செம்மையாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்லேயுமே நல்லா இருந்தது, பட் இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூ மாதிரி நல்லா சூப்பராக டெக்கார்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு 30 minutesக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் கேப் புக் பண்ணியாச்சு. கேப் புக் பண்ணிட்டு ஒரு 20 minutes வெயிட் பண்ணோம், ஏன்னா சாட்டர்டே நைட்டுங்கிறதுனால செம்ம ரஷ்ஷு, நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, டிராஃபிக் பிளேஸாக இருந்தது. அதனால் கேப் புக் பண்ணிவிட்டு நேராக இப்போ எங்கே போக போகிறோன்னாக்கா பெட்டலிங் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஆக்சுவலி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 20 minutes மேலேயே ஆச்சு. பட் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து காரில் போனோன்னா ஒரு 5 minutesல போயிடலாம்.
ட்ரெயினில் போனால் நெக்ஸ்ட் ஸ்டேஷனே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா பாசர்செனி, அதாவது அந்த பெட்டலிங் ஸ்ட்ரீட் இருக்கிற சைனா டவுன் இருக்கிற ஸ்டேஷன் தான். ஸோ அவ்வளோ கிட்ட இருந்திருக்கு. பட் எங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக வந்து போயிருக்கலாம் நாங்கள் இருந்த வீட்டிலேருந்து. பட் இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி, இங்கேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் கிட்டே போயிட்டு அங்கேருந்து தாண்டி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருந்தது போய் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் சைனா டவுன் ஏரியாவில் வந்தாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த வைப்பு. ஃபுல்லாக வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்ஸு, அவங்களோட அந்த அந்த லைட்ஸ் மாதிரி ஒன்று ஹேங் பண்ணுவாங்களா, அது ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருந்தது. எப்போதுமே இப்படி இருக்குமா இல்லை இப்போது சைனீஸ் நியூ இயர் வரப்போகிறதுனால இந்த டெக்கரெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு, நிறைய சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தது. பட் இங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவங்க என்னென்னத்தை போட்டு என்னத்தை வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஸோ அதனால் எங்களுக்கு சாப்பிட்ற ஐடியாவே சுத்தமாக இல்லை. பட் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாக இல்லை. அண்ட் இதுதான் பெட்டலிங் ஸ்ட்ரீட். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆர்வமாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடம் வந்து இந்த பெட்டலிங் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன். இங்கே வந்து எப்படின்னாக்கா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்கும். பார்கெயின் பண்ணி வாங்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட் வச்சுருப்பாங்க. பட் எல்லாம் ஒரிஜினல் கிடையாது, ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட். நம்மளோட பிராண்டட் ஷூஸு, பிராண்டட் அந்த செப்பல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே. இந்த டிஷர்ட்ஸில் பிராண்டட் டிஷர்ட், ஷர்ட்ஸு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட் பேக்ஸ், கிளச்சஸ், அது எல்லாமே பிராண்டட் வரும் இல்லையா, அதோட ஃபஸ்ட் காப்பி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஒன்ஸ் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கேட்டு நம்ம நெகோஷியேட் பண்ண ஆரம்பித்தோன்னாக்கா அதை வாங்கிட்டு தான் நம்மளை அனுப்புவானுங்க, விட மாட்டானுங்க கடையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நம்ம யூடியூப் வீடியோலையும் பார்த்தேன். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணிட்டீங்கன்னா அதை வாங்கி தான் ஆகணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே ஒவ்வொரு கடையாக வந்து கடகடான்னு ஒரு விசிட் மாதிரி அதை டக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து போயிட்டுருந்தேன். சரி, எனக்கு வந்து இங்கே வாங்குவோமா, எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் இங்கே வாங்குவோமா, நம்ம பார்கெயின் பண்ணி நம்மளால் வாங்க முடியுமா, அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க எப்படி வந்து கடைக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் எல்லாமே சைனீஸ் தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிற ஷாப்ஸில் தான் வந்து டக்குன்னு ஒரு ஷாப் பார்த்தோன்னா பேக் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு போயிட்டு நான் வந்து ரேட் கேட்டு பார்கெயின் பண்ணிவிட்டு இல்லை என் ரேட்டுக்கு அவங்க ஒத்துக்கலை. ஸோ டக்குன்னு ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானே மதுரையிலாவும் கிளம்பிட்டோம். பட் அவங்க வந்து விடவே இல்லை. மதுரையில் அங்கேயே நிற்கிறாங்க. நான் பாட்டுக்கு வாங்க டைம் ஆச்சு போகலாங்கிறேன். ஸோ அவங்க வந்து விடவே இல்லை. இல்லை நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும் அந்த மாதிரி, இல்லை இது கேளு, இன்னும் ப்ரைஸ் கேளுங்க, இன்னொன்று எடுத்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடித்து பேசி நான் சொன்ன ரேட்டுக்கே வந்து அவங்க ஓகே சொல்லி கொடுத்துட்டாங்க. நானும் வந்து 2 பேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக அந்த நல்ல பிராண்டட் மைக்கேல் கோர்ஸ் பிராண்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வாங்கின உடனே பார்த்தோன்னா ஃபைசனுக்கு வந்து எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அவன் மதியம் சாப்பிட்டது நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டு பார்க்கில் ப்ளே பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஸோ ஆனால் வந்து அவன் பசிக்குதுன்னு சொன்னாக்கா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு வந்து ஷவர்மா தான் வேணும்னு ஆரம்பிக்கிறான். இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் அதிகமாக இருக்குது. அரபிக் ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை. அங்கே தான் ஷவர்மா கிடைக்கும். நம்ம ஊரில் கூட நிறைய கடை இருக்குது. பட் இங்கே வந்து ஷவர்மாக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அதுவே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா பையன் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறான், நம்ம வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் குவிக் வாக்கு தான் இந்த பெரிய ஸ்ட்ரீட். நமக்கு ஒரு 3 ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட ஓகே தான். மதியம் வந்து நைட் வரைக்கும் போகலாம், அந்த அளவுக்கு இருக்கும் ஷாப்ஸ் எல்லாமே. பட் நமக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. ஒரு ஃபுல் வாக் வந்து 2 ஸ்ட்ரீட் வந்து போகணும். ஒரு 25 மினிட்ஸ் தான் அங்கே இருந்திருப்போம். டக்குன்னு நம்ம வந்து அடுத்து ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை பார்த்து நம்ம டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அண்ட் பெட்டலிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட் ப்ராடக்டோட ஃபஸ்ட் காப்பியும் வந்து கிடைக்கும். சம்ம பிளேஸு லைக் மைக்கேல் கோர்ஸ், கூச்சி, கிறிஸ்டியன் டயர், கோச், லூயிஸ் விட்டன் சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பிராண்ட் வந்து உங்களுக்கு வாட்சஸ் ஆகட்டும், ஷூஸு, பேக்ஸ் எது வேணுமோ வந்து இங்கே கிடைக்கும். அதுவும் ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணி பாதிக்கு பாதி நீங்கள் குறைச்சி வந்து வாங்கலாம். நீங்கள் பல்காக ஒரு 3-4 பீஸ் வாங்குறீங்கன்னா இன்னுமே வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஷாப்பிங் இன் கோலாலம்பூர்னா நான் பெட்டலிங் ஸ்ட்ரீட் தான் சொல்வேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக மலேசியா போகிறீங்க, கோலாலம்பூர் போகிறீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பெட்டலிங் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாங்களும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைசன் கேஃப்ஸ் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கேட்டோம். சரி சாப்பிட்டா திரும்ப வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கலாமேன்னு. பட் இல்லை, எனக்கு வந்து ஷவர்மா தான் வேணும்னு அப்படின்னு அடம் பிடிச்சிட்டாரு. சரி டைமும் 9:30 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வந்து கிளம்பிட்டோம். கூகுளில் செக் பண்ணோம். அரப் ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக் ஃபீல்ட்லேயே வந்து போட்டிருந்தது. ஸோ நேராக அங்கே லொக்கேஷன் அங்கே கேப் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். ஃபைசனுக்கு ஒரு ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. வெளியே ஒரு பாகிஸ்தானி ஷாப் இருந்தது, அங்கே வந்துட்டு ஷவர்மா ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே உள்ளே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா
நிறைய அரபிக் ஃபுட் தான் இருந்தது. மந்தி ரைஸு, மணி ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் புலாவ், மட்டன் அந்த மாதிரி நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு சிக்கன் அரபிக் பிரியாணி மாதிரி ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷவர்மா ரெடி ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து இது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைசனுக்கு வந்து ஷவர்மா வந்துருச்சு. பெஸ்ட் ஷவர்மான்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மலேசியாவில் அரபியன் ஃபுட் இவ்வளோ சூப்பராக கிடைக்குமான்னு நினச்சேன். பிகாஸ் ஷவர்மா வந்து நம்ம ஊரெல்லாம் ஃபுல்லாக மைனஸை போட்டு முட்டைகோஸ் தான், சிக்கனை விட முக்கால்வாசி முட்டைகோஸ் தான் இருக்கும். போட்டு எல்லாத்தையும் கொத்தி நம்ம கொத்துன்னு கொத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி ஷவர்மாவே கொண்டுட்டாங்க. பட் இங்கே ஷவர்மா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் யுஏஇயில் இருக்க மாதிரியே நான் கடைசியாக அங்கே டேஸ்ட் பண்ணேன். அதே டேஸ்ட் வந்து இங்கே இருந்தது. லைக் உள்ளே ஒரு முட்டைகோஸ் கூட கிடையாது, கொஞ்சம் லெட்யூஸ் அண்ட் கொஞ்சம் அந்த பிக்கல் ஃப்ளேவர் எல்லாம் இருந்தது. அண்ட் சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக டைஸ் பண்ணி அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த ஸ்லைஸ் ஆஃப் சிக்கன்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அதை டேஸ்ட் பண்ணிட்டு நானுமே இன்னொரு ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டின்னர் எல்லாம் முடிச்சாச்சு. என் மதர் இன் லாக்கும் வந்து இடியாப்பம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டே எங்களுக்கு. பிகாஸ் காலையில் ஸ்டார்ட் பண்ணோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லைக் நேராக பாட்டு கிஃப்ட்ஸ் போகணும். அண்ட் தென் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி பெட்ரோனஸ் விண்டர் வியூ, அக்வாரியமு, பார்க்குன்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஃபுல் பிஸி டே தான். வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ டயர்டாக இருந்தது. ப்ளஸ் ஹாப்பியும் கூட. நிறைய பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம், நிறைய எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு பிஸி டே தான் எனக்கு, ஒரு பெரிய டே எனக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.